இஸ்லாத்தை பற்றியே தெரியாம பாவம் செஞ்சிருக்கானா? சரி, அதாவதுங்க இஸ்லாத்தை பற்றி ஒருவருக்கு தெரியாட்டா கூட, இஸ்லாமிய இந்த மாதிரி ஒரு மார்க் இது தெரியாட்டா கூட சில விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்கணும், அதுல ஒழுங்கா நடக்கணும். அப்படி நடந்தா ஒரு மோட்சம். என்னது? திருடக்கூடாதுங்கிறது இஸ்லாம் சொல்லாட்டாலும் ஒருத்தனுக்கு தவறுன்னு தெரியணும். இஸ்லாத்தை பத்தி தெரியாட்டா கூட திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, இந்த தீமைகள்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இஸ்லாம் இல்லாட்டாலும் தப்புன்னு வழங்கணுமா இல்லையா? இது தப்பு தானே? இது இஸ்லாம் சொல்லாட்டாலும் தப்புன்னு வழங்கணும்ல. இதுல அவன் கரெக்டா நடந்திருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, கடவுளை வழிபடுறான்னு வைங்களேன், கடவுள்னு சொல்லி இவனே தான் ஒரு பொருளை உண்டாக்கி கடவுளுங்கிறான். இது அறிவுப்படி சிந்திக்க இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வேணாம். இது கடவுள் இல்லைன்னு வழங்கணுமா இல்லையா? இது நம்ம தான் செஞ்சிருக்கிறோம். ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு, ஒரு கடவுள் ஒண்ணு அப்படிங்கிற அளவில் விளங்கி இருந்தால் இஸ்லாம்னு ஒண்ணு தெரியலன்னா அவருக்கு மோட்சம் உண்டு கண்டிப்பா. அதாவது அந்த அளவுக்கு, அதாவது அவன் அறிவை கொண்டு எதை தெரிஞ்சு இருக்கணுமோ, இஸ்லாத்தின் ஒரு நம்பிக்கை நீங்க விளங்கிக்கணுங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. குர்ஆன் வசனம். எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி கடவுள் கஷ்டப்படுத்த மாட்டார். உங்களுக்கு அந்த ஞானமே வரல, ஏன் வரலன்னு கடவுள் கேட்க மாட்டார். உங்களுக்கு அந்த இஸ்லாம் இருக்கிறது உலகத்துக்கு தெரியல, ஏன் தெரியல, வாய்ப்பே இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? சக்திக்கு மீறினதுக்கு கேள்வி கிடையாது இஸ்லாத்துல.